இன்றைக்கி நம்ம எம்டிஎம்மோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் அது ஒன் டச். இப்போ நம்ம ஒரு 30 அட்டாச்மெண்ட்ஸ் தரேன், நான் 20 அட்டாச்மெண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரெஷ் கட்டர்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கும். உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரெஷ் கட்டர் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. நம்ம எம்டிஎம்மில் தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். வணக்கம் எம்டிஎம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம அக்கா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் என்னென்னு சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். அது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிறேன்னீங்க. அது என்ன ப்ராடக்ட்டு, ஏது, எப்படி எல்லாம் சொல்லுங்கக்கா. இன்றைக்கி நம்ம எம்டிஎம்மோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் அது ஒன் டச் அப்படின்ற ஒரு ப்ரெஷ் கட்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெஷ் கட்டரா? எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ் கட்டரை பற்றி சொல்கிறீங்க. என்ன ப்ரெஷ் கட்டர்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக கேட்டுட்டீங்க. நம்ம எம்டிஎம்லேயே இப்போ அதிகமாக வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக ஆர்என்டி பண்ணி லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ரெஷ் கட்டர். ஏற்கனவே மார்க்கெட்டில் நிறைய ப்ரெஷ் கட்டர் இருக்குது, உங்ககிட்டயும் நிறைய ப்ரெஷ் கட்டர் இருக்குது எனக்கு தெரியும். அதில் எல்லாம் இல்லாத ஃபியூச்சர்ஸ் இந்த ப்ரெஷ் கட்டரில் என்ன இருக்குது நீங்கள் சொல்கிற ப்ரெஷ் கட்டரில்? நீங்களே சொல்லிட்டீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ரெஷ் கட்டர்ஸ் இருக்குன்னு. நம்மக்கிட்டேயுமே பல மாடல்ஸ் இருக்குது, அதுவுமே நம்ம நிறைய ஆர்என்டி பண்ண மாடல்ஸ் தான். இப்போ அதையும் கொடுத்து நம்ம ஃபீல்டில் பண்ணும்போது என்னென்னா நம்மளோட வாடிக்கையாளர்கள் இதை விட இன்னும் பெட்டர் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது நிறைய தேவைகளை நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு மாடலை டிசைன் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒன் டச் செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரெஷ் கட்டர் அப்படின்றத ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் மார்க்கெட் பிளேஸில் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரெஷ் கட்டர் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. நம்ம எம்டிஎம்மில் தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஏற்கனவே உங்ககிட்ட ப்ரெஷ் கட்டர் இருக்குது, அதை விட இதில் என்ன அப்டேஷன் என்ன கொடுத்துருக்கீங்க? இப்போ நம்மக்கிட்ட இந்த பழைய மாடல்ஸுமே பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் ஒரு குறை சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி டிசைன் பண்ண மாடல்ஸ் தான். ஸோ அதை விடவும் இன்னும் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டை வந்துட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ வீட்டில் லேடிஸ் இல்லை ஏஜ்டானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இழுத்தெல்லாம் கையில் வச்சு இழுத்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பட்டனை டச் பண்ணால் போதும், ஒரே ஒன் டச்சில் வந்து இது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது போக இதில் வேறு அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே உள்ள இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷ் கட்டரோட இந்த ராடு உள்ள வந்து கனெக்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோமோ இந்த உள்ள பைப்போட குவாலிட்டியை பொறுத்து தான் இதோட லைஃப் நமக்கு வரும். வேற என்ன இருக்குது இதில்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லி எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். லைட் ஒரு முன்னாடியே வந்து நமக்கு அது லைட்டாக ஒரு அலுமினியம் மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே என்ன ஆகுது, வளைஞ்சிருது. அப்போ அவங்களால ஃப்ளெக்சிபிளாக கட் பண்ணுறதுக்கோ ஏதோ பண்ணும்போது லைஃப் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல மாற்றிருக்கோம். இதெல்லாம் போக இந்த குஷனிங் பெல்ட். ஸோ இப்போ ப்ரெஷ் கட்டும் போது கண்டிப்பாக பேக்காக இருக்கட்டும் இல்லை சைட் பேக்காக இருக்கட்டும் இந்த பேக்கை மாட்டி தான் வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வெறும் சும்மா ஒரு வார் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கழுத்து இந்த ஷோல்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு கழுத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது அவ்வளோ சௌகரியமாக இருக்காது வேலை பார்க்கும்போது. ஸோ அவங்களுக்கு அந்த வகையிலையும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி நல்ல ஸ்பாஞ்ச் டைப்பில் வந்து இதை நம்ம கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பேட் கொடுத்துருக்கோம். இந்த பேடோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரெஷ் கட்டர் விட்டுருங்க, இன்ஜினோட ஹீட் வந்து உங்கள் பாடி அஃபெக்ட் பண்ணாமல் இந்த பேட் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரெஷ் கட்டர்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கும். அப்போ நீங்கள் கட் பண்ணும்போது சீக்கிரமே நமக்கு மழுங்கி போயிடும், இல்லை ப்ராப்பராக அந்த தண்டு அடியில் நமக்கு அந்த சூப்பர் நீப்பே ரொம்ப கடினமான தண்டெல்லாம் ப்ராப்பராக வெட்டாது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால இந்த பிளேடோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ப்ரெஷ் கட்டர் எல்லாமே ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லா இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட்லாம் காசு கொடுத்து வாங்கணும். நம்மள இதில் எப்படிங்க? இப்போ நம்ம ஒரு 30 அட்டாச்மெண்ட்ஸ் தரேன், நான் 20 அட்டாச்மெண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அட்டாச்மெண்ட்ஸ் அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு மிஷினுக்கு ஒரு ரேட்டு அட்டாச்மெண்ட்ஸ்க்கு ஒரு ரேட்டு நம்ம போட போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மிஷின் கூட உள்ள அத்தியாவசியமான அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ட்ரிம்மர், இந்த 2D பிளேடு, இந்த 80D பிளேடு, இதோட பேடி கார்டு இது எல்லாத்தையும் மிஷின் கூடவே வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துறோம். தென் நமக்கு பிளாஸ்டிக் ட்ரிம்மர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கல்லையோ இல்லை எதுலையோ படுது, சர்வீஸ் ரொம்ப கரடுமுரடாக இருக்குது அப்படின்னா அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அலுமினியம் ட்ரிம்மர் கொடுக்குறோம். இந்த அலுமினியம் ட்ரிம்மர்னால ஒரு லைஃபும் வந்து அதிக நாள் வரும். ஸ்டெல்த் ஸ்டார்டிங்கிறீங்க, சரி ஒரு பேட்டரி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும் போது நின்று போச்சுன்னா பொழப்பு கெட்டு போயிடாதுங்களா? சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த பேட்டரி உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் இதை லாங் ரன்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த ஃபியூலில் தான் ரன் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் பேட்டரி தீர்ந்துருச்சு, செல்ஃப் ஸ்டார்ட் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இதை வந்து மல்டி 2-in-1 தான் வந்து நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பெட்ரோல் ஊற்றி ரீகாயில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் ரீகாயில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். எந்த வகையிலையும் உங்கள் வேலை தடைப்படாது. நம்ம கமெண்ட்டில் மோஸ்ட்டாக வர்றது விலை எவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். இந்த மிஷினுக்கு விலை எவ்வளோன்னு நம்ம சொல்லிடலாங்களா? இப்போது இந்த மிஷினோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 18,990 ரூபா. இதுக்கு லான்ச்சிங் டிஸ்கவுண்ட் நம்ம 4,000 கொடுத்து வெறும் 14,990 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியில் வித் இந்த ஃப்ரீ அட்டாச்மெண்ட்ஸோடு கொடுத்துட்ருக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற ஒரு 50 வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஸ்க்ரீனை பார்த்து அந்த நம்பர் போட்டு ஆர்டர் போடுங்க.